என்னப்பா இது நியாயமா இருக்கா உங்களுக்கு? என்னது ஆளை சுட்டா தான் தப்பு, காக்காயை சுட்டா கிரைமா? இந்த எச்சி பொறுக்கி காக்கா அவன் வீட்டுல தின்னு விட்டு என் வீட்டுல வந்து கக்குதே. அது சரி, காக்காக்கு என்ன இன்னார் கூட அட்ரஸா தெரியும்? வேண்டாத வயிற்றுல ஏங்க பகையை வளர்த்துக்கிறீங்க? என்ன பகை? அவன் வீட்டுல இருந்து காக்கா இல்ல, காத்தே வந்தா சுட்டு போச்சுக்க முடியும். ஆமா அத்தேரிக்கடாய், பங்களாக்கார சவால் விடுறான்டா. காக்காவை சுட்டுட்டு இந்த கதி தாண்டா உங்களுக்குன்னு சொல்லாம சொல்லி காட்டுறான். டாய் தீவிட்டே, துப்பாக்கி எங்க கையில இருக்குடா? சத்தியம் வேண்டாண்டா, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? ஏன்பா இப்படி நல்லவங்களை எல்லாம் விரோதிச்சுக்கிறீங்க? எவன் நல்லவன்? என்னங்க பின்ன, சொந்த பந்தன கூட பார்க்காம இப்படியா சண்டையை வளர்த்துக்கிறது? நாளைக்கு நல்லது கெடுத்துனா அவங்க நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம்? இந்த மாதிரி திங்கிறது ஏன் சோறு அவசியம் நான் பேசுறேன். அவன் என்னைய பதம் பாக்குறான், அவன் நான் சும்மா விடுவேனா? ஆமா, இப்ப என்னதான் சொல்றீங்க? இப்ப காக்காயில ஆரம்பிச்சிருக்க, இனி ஒரு போக்கா போவேன். நீ போற வரைக்கும் போ. பதிலடி கொடுப்போம். பலிக்கு பலி, ரத்தத்துக்கு ரத்தம். காக்காய்க்கு பசங்களா, பண்டை ரெடி, மசாலா போடு. பாபாலா, என்ன கோழி? சண்டை கோழி. என்ன ஆச்சு? ரோஸ்ட் ஆச்சு. ரோஸ்ட் ஆனா டேஸ்ட் பாரு. பாரு பாரு பாரு. ரெண்டு கையெழுத்த போட்டு வாங்கிட்டு வா. நானுங்களா ஓட முதலாளி, பாத்திரம் ரொம்ப பெருசா இருக்கு. உள்ள ஏதாவது ஒசந்த சரக்கா இருக்குமோ? பாரு பாரு, அசந்து போயிடுவாடே. பிரி பாஜாலி, போன தடவை மெட்ராஸுக்கு போனல, மாஜி மந்திரி மாணிக்கல்ல எனக்கு ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்தாரு. அதுல சிக்கன் ரோஸ்ட் போட்டாரு பாரு, அது என் தொண்டையிலே இருக்குது. ஏன் இன்னமா முழுங்கல? அடைச்ச டேஸ்டா இருக்குன்னு சொல்ல வந்தா, கோழி பஞ்சு பஞ்சா பஞ்சாபு கோழியா இருந்திருக்கும். இருக்கும் இருக்கும், நல்ல ருசி. அந்த கோழிக்கு என்ன தீவனம் போட்டிகளோ அதே தீவனத்தை நம்ம கோழிக்கும் பார்சல் பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னேன். அனுப்பிச்சுட்டாரு. மூஞ்சி லட்சம் மாதிரி பறக்குது. என்ன முடியாது, வண்டி குடினா சுத்தி. என்னங்க கோழி இப்படி பறக்குது? அப்பா அழகா இருக்கீங்கப்பா. வள 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 வளன்னு பட்டு மாதிரி இருக்குது. இது நம்ம கோழி மாதிரி இருக்குது. நம்ம கோழி என்னங்க, உங்க கோழி. ஃபேன் ஆஃப் பண்றா. சண்டாரப்ப சதையெல்லாம் தின்னுட்டு வெறும் முடி ஆரம்பிச்சிருக்கான். யார சொல்றீங்க? வேற ஏவன் என்ன சைடு வாங்குறவன் அந்த சத்தியம் பையன் ஒருத்தன் தானே. முதலாளி, இத பிச்ச மாதிரி என்ன பையலையும் பிப்பிங்க. அவங்க காக்காவை நீங்க அடிச்சீங்க, உங்க கோழி அவங்க அடிச்சாங்க. இதுல என்ன தப்பு? என்ன அவங்க காக்கா? அவங்க கூட பார்த்தது அது கூண்டுல வச்சு வளர்த்தானா? பெத்த புள்ளைய மாதிரி மெத்தையில போட்டு வளர்த்தேன். பாதாம்பருப்பா கொடுத்தேன், படுவாய் போய் கொண்டுட்டானே. பஞ்சாயத்தை கூட்டி அவனை பழி வாங்கல. வாங்குவீங்க. பஞ்சாயத்து உங்க கையில இல்லையே, அவரு தானே பிரசிடென்ட். உங்களால என்ன பண்ண முடியும்? என்னங்க இவ ஏமாதானா? ஏன் இப்படி அசிங்கமா பேசுறீங்க? பின்ன என்ன அந்த சத்தியம் பயலுக்கு இவ கொடி பிடிக்கிறாளா? பிடிச்சா என்னங்க? நீங்க பிரசிடண்ட் அந்த காலத்துல உருப்படியா என்ன செஞ்சீங்க? ஊரு ஜனங்க கால்ல விழுந்து ஓட்டு வாங்கி அப்புறம் அவங்க காலையே வாரினீங்க. அத்தான் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் 4 ஸ்கூல் கட்டிருக்காரு, லைப்ரரி வச்சிருக்காரு, கொழா போட்டு கொடுத்திருக்கு, கரண்ட் சப்ளை கொண்டாந்து இருக்குது, ஏழை பாளையங்களுக்கு இலவசமா குடிசை கட்டி கொடுத்திருக்காரு. அவங்க அப்பா வீட்டு சொத்துரியா கட்டி கொடுத்தா? கரெக்டா பிடிச்சிக்க முதலாளி. இன்னும் பிடிக்கிற பாரு. சர்க்கார் பணத்துல சௌரியம் செஞ்சா அது பஞ்சாயத்து தலைவரோட டியூட்டி. இது இந்த பரதேசி பய பணமா? அந்த டியூட்டி நீங்க ஏன் செய்யல? ஏன் செய்யல? சுடுகாட்டுல இடம் இல்லாம ஜனங்க பணத்தை புதைக்க அலைஞ்சப்போ அதை புதைக்கிறதுக்கு இடம் கொடுத்தது யார்? எங்க முதலாளி தான். புதைக்கிறதுக்கு வழி பண்ணவங்க எல்லாம் தலைவரா? வாழ்றதுக்கு என்ன வழி பண்ணுனீங்க? அதான் இப்ப கேள்வி. என்ன கேள்வி? சாமி கும்பிடுறீங்களே கோயில், அதை கட்டினது யாரு? எங்க பாட்ட. குளிக்கிறீங்களே குளம், அதை வெட்டது யாரு? எங்க அப்ப. நீங்க என்னங்க பண்ணுனீங்க? சொல்லுங்க. என்னத்த சொல்றது? இப்ப நீங்க குழு குழுன்னு காத்து வாங்குறீங்களா தோட்டத்துல, அந்த மரம் நடுறதுக்கு குழி தோண்டினது யாரு? ஐயா தான். எங்க குழி தோண்டினாலும் அது எங்க ஐயா தான். எங்க பாட்ட காலத்துல இருந்து சொந்த பணத்துல தர்மம் பண்ணிட்டு வர்றோம். இன்னமும் நான் தர்மம் பண்ணா நீங்க எல்லாம் தெருவில் நிக்க வேண்டியதுதான். இந்தாங்க. என்ன? தயவு செஞ்சு தர்மத்தை பத்தி நீங்க பேசாது. அப்பா, என்ன? அத்தாங்கிட்ட மோதுறது ஆண்டவங்கிட்டே மோதுற மாதிரி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
இருக்கு. என்னடா இது குடும்பமே அரசியல் கட்சி மாதிரில ஆயி போச்சு. எல்லாருமே எதிர்கட்சிக்குள்ள தாவறாளுங்க. புருஷன்னா ஒரு பக்தி, புள்ளைன்னா ஒரு பாச்சம். எதுவுமே இல்ல, எல்லாம் விபரீதமா இல்ல போச்சு. என்னவா அலங்காரம்? அட நீயா? உங்க அக்கா எங்க? அதுக்கு அரக்கோணத்துல சான்ஸ். அரக்கோணத்துல சான்ஸா? அதுக்கு பதிலா நீ டூப்பா வந்திருக்கிறியா? சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்னங்க இப்படி ஒரு வெளிச்சம்? அது ஒண்ணும் இல்ல, என் முகம் பிரகாசமா இருக்குல்ல, அது உனக்கு அப்படி தெரியுது. முதலாளி, ஆ? இன்னைக்கு ஏதோ ரிஜிஸ்டர்ல வந்து தள்ளி நில்லுங்க. இருக்கட்டும். அதுவுங்கப்பா, போ, போ, அங்க போய் போய். முதல்ல கோழி முடி அனுப்பிச்சான், இப்ப குரங்கு முடி அனுப்பிச்சிருக்க போறான். அப்ப எதுக்கு நான் ஃபேன் ஆஃப் பண்ணட்டுங்களா? முதல்ல அதை செய்ய. இது வேறையா? என்ன கிளுகிளுப்பு ஆட்டுறா? இந்த வயசுல கிண்ணாரம் தான் யாருக்கு? உங்களுக்கு தான். என்ன சொல்ற? சினிமா ஹீரோ கூட இப்படி சாய மாட்டான். வீட்டுல நடந்தது வெளிச்சத்துக்கு அப்படி வந்தது. குறு, குறு, குறு. என்னது ஹால்ல ஓடி பிடிச்சு விளையாண்டு இருக்கீங்க? ஓடுறது நானு, புடிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்க தற்காலத்தை பாருங்களே. ஏங்க, இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவைதானா? முகத்தோட முகம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? தெரிஞ்ச முகமாச்சான்னு கொஞ்சம் உத்து பார்த்தேன். அந்த நேரம் பார்த்து போட்டோ எடுத்திருக்கோம். அதுக்கு நான் என்ன பண்றது? நல்லா சமாளிக்கிறீங்க. நீதான் குடும்ப பொம்பளையாச்சு, இதெல்லாம் ஏன் பாக்குற? குடு. பசங்களா, இந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? அவனோட ராவுகள். பொருத்தமில்லடா, நான் சொல்லட்டா? தாண்டவன் வயசுக்கு வந்துட்டான். ஏய், வரடா, வா 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 வா. ஏம்மா? பாத்தியாடா? ஐயா, 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 ஐயா. என்னம்மா, இந்த பொண்ணு உங்ககிட்டயுமா? அதானே. எங்க ஏன் போட்டாவை காணோம்? அட மானகட்டவனே, போட்டா ஓட்டி தெருவெல்லாம் சந்தி சிரிக்குது. ஓ போட்டாவை காணோமா? கிளிடா, கிளி, கிளி, கிளி. எப்படியா போஸ்டரு? இதையே பேனரா எழுதிட்டா ஒரே ராத்திரில பெரிய ஹீரோ ஆயிடுவீரு. கவர்ச்சி வில்லன் தாண்டவராயன். ஏய் சத்தியம், உன்னை நான் ஒரு கை பார்க்கல. இதப்பா என் பேர் தாண்டவ இல்ல. ஏய் வண்டு, அவன்கிட்ட புரியிட்டு வா. ஏங்கம்மா, இந்த சத்தியம் பயில எப்படி போடுறது? பிளைனா அடிக்கப்படாது, பிளானோட அடிக்கணும். பிளான் போட்டாச்சோ? போட்டாச்சாவது வெடிய வச்சுட்டு இனிமே வெடிச்சு ஆகணும். இதாவது வெடிக்குங்களா? மெட்ராஸுக்கு கான்ட்ராக்ட் விஷயமா மைனர் சிங்காரத்தை பார்க்க போனேன் பாரு. எந்த சிங்காரம்? ஓ, இந்த பாட்டில் கணக்குல குடிக்காம பக்கெட் கணக்குல குடிப்பாரு அவர் தானே? விஸ்கி போடுறவர் எல்லாம் தான் நீ விவரமா தெரிஞ்சு வச்சுக்குவியே. அவங்கிட்ட நம்ம சத்தியத்தை பத்தி சொன்னேன். அவன் சொன்னா சைலண்ட் துறைன்னு ஒருத்தனை அனுப்புறேன், சைலண்டாவே கொல்லுவான் அப்படின்னா. இது விஷயத்துல அவனுக்கு ஆல் இண்டியா மார்க்கெட்டா. கொலகாரனுக்குமா மார்க்கெட்டு? நீ ஒரு புரியாதவன். ஹிட்லருக்கு இல்லையா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டு? அந்த சைலண்ட் துறை இருக்கானே, அவன் ஏ கிளாஸ் கேடு. செஞ்சா ஒரு கொலைய, பணத்தை செதில் செதிலா வெட்டினான், கோழிக்கு போட்டான். கோழி கொலகாரனை தின்னுடுச்சு. போலீஸ்காரங்க விசாரணைக்கு வந்தாங்க. அதே கோழிய வெட்டி பிரியாணி ஆக்கி போலீஸ்காரங்களுக்கு போட்டான். கொலகாரன் எங்க? போலீஸ்காரங்க வயிற்றுல. அவன் கொலகாரனே இல்லையே, கையெடுத்து கும்பிட வேண்டிய ஆளு. அந்த ஆளு எப்பங்க இங்க வருவாரு? நான் அவரை பார்க்கணுங்க. வந்து சத்தியத்துக்கு எப்ப யமலோகத்துல சீட்டு புக் ஆகுதோ அப்ப வருவார். ஐயா, உங்களை தேடி ஒரு ஆள் வந்திருக்காரு. லெட்டர் கொடுத்திருக்காரு. இது என்ன ரிஜிஸ்டரா சாதாரணமா? வெறும் லெட்டர் தாங்க. அப்பா குறைச்ச இந்த ரிஜிஸ்டர்னாலே குடலே பதறது வந்து. அதாவது 1100 யாருங்க? இந்த துறைக்கு இப்ப பேசிக்கிட்டு இருந்தோமா? வந்துட்டேன். வாசல்ல வாசல்ல வாங்க. பண்டு என்ன சைலண்ட் தோற வர்றேன்னாரு, சாஸ்திரி வந்து நிக்கிறாரு. இவர் தான் முன்ன வந்தாரு, அவர் பின்ன வராரோ என்னமோ. அடியேன் தான் சைலண்ட் துறை. அப்படிங்களா?
ஆமா இவர் இங்க இருக்கலாமா? இருக்கலாம். இவரை ஒண்ணு செஞ்சிடாருங்க. இவர் நம்ம ஆளு. பேசுங்க. துஷ்டர்களை கொல்ல ஆண்டவன் பல அவதாரம் எடுப்பது போல என் கஸ்டமர்களுக்காக நானும் அவ்வப்போது பல அவதாரம் எடுக்கிறேன். என் பூர்வீக பெயர் சைலண்ட் துரை, புது பெயர் சங்கர சாஸ்திரிகள். ஆண்டவன் இருப்பது கைலாயம், அடியேன் இருப்பது பாதாளம், அதாவது அண்டர் கிரவுண்ட். அதெல்லாம் சரி. இந்த வேஷத்துக்கும் உங்க தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லையே, அது எப்படி? சந்தேகமே வேண்டாம். அகில இந்தியாவில் அடியேன் செய்த 212 கொலைகளால் இதுவரை யாருக்குமே வாரண்ட் வந்ததில்லை, வழக்கு நடக்கவில்லை, கூண்டில் ஏறியதில்லை, தூக்கில் தொங்கியதும் இல்லை. உங்கள் மரணரை முடித்து விட்டு இல்லை இல்லை, உங்கள் எதிரியை யமலோகத்துக்கு பாசம் செய்துவிட்டு நான் பம்பாய் போக வேண்டும். அங்கே எனக்கு ஒரு அர்ஜென்ட் மர்டர் இருக்கிறது. ஏன் தோற? கொலையில கூட அர்ஜென்ட் ஆர்டினரி எல்லாம் உண்டா? ஆமாம், ஒரே நாளில் செய்தால் அர்ஜென்ட், 3 நாட்கள் செய்தால் ஆர்டினரி. பாத்தீங்களா, சலவைக்கு துணி போட்ட கதையா இல்ல? அது இருக்கட்டும், கொலைய சைலண்டா எப்படி செய்வீங்க? இதோ காட்டுகிறேன். தம்பி வா. நானா? பெரியவர் கூப்பிடுறாரு, போ, நான் இருக்கேன்ல. பயப்படாதே, பொருளை வாங்காமல் எந்த கொலையும் செய்யக்கூடாது என்பது குருநாதரின் கட்டளை. எப்படி இருக்கிறது? நீங்க 2 பேரும் என்ன சுத்திட்டே வரீங்களா? இப்பொழுது அதை நிறுத்துகிறேன் பார். போயிட்டாங்களா? இல்லை, இது சிம்பிள் அடி. இதுவே சீரியஸ் அடியாக இருந்தால் இந்நேரம் இவன் சொந்தக்காரருக்கு நீங்க தந்து கொடுக்க வேண்டும். சாமி, சின்ன வயசுல இருந்து ஆகிட்டே இருக்கிறான், அவனை பார்க்க முடியல. சீக்கிரமா எழுப்புங்க. கவலை வேண்டாம். சுந்தரி சுந்தரி நிரந்தரி புரந்தரி என்று எப்படி? அடாடாடாடா, சாமி, இந்த வித்தைய 100 பேருக்கு கத்து கொடுத்தீங்கன்னா நாட்டுல குடும்ப கட்டுப்பாடே தேவையில்லை. சரி, உங்கள் வேலை இன்றிரவே முடித்து விடுகிறேன். முடிங்க முடிங்க, எல்லா ஏற்பாட்டையும் நான் செய்யறேன். சத்தியம், இந்த நேரத்துல எங்க புறப்பட்ட? அவசரமா மதுரைக்கு போகணும், போயிட்டு வந்துடுறேன். ஒரே இருட்டா இருக்க, துணைக்கு நான் வரட்டுமா? போலாம் மழையா, எனக்கு போனேன். பங்களாவுக்கு கொண்டு போங்க. பங்களாவுக்கா? ஆமா. குழி நோண்டி வச்சிருக்க? பங்களாவில வச்சுதான் மந்திரம் ஜபிச்சு மறைய வைக்கணும். தூங்குங்க. ஓம் ஹ்ரீம் கிராம் ஹௌம் பஷட் பகவதி. நான் மயானம் சென்று பிரேத பிரீத்தி மந்திரம் ஜபித்து விட்டு வருகிறேன். அதுவரை நீங்கள் பிணத்தை பார்த்துக் கொண்டே இருங்கள். பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் அங்கே மந்திரம் ஜபிக்க ஜபிக்க பிணம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்துவிடும். ஜெய் ரட்டாஸ். பார்த்துக்கிட்டே இருந்தா போன கொஞ்சம் கொஞ்சமா மறையுமா. உட்கார், பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓடி போயிடுச்சு. போன கொஞ்சம் கூட மறையலையே. ஏகமா, நம்ம தோட்டத்துல குழி வெட்டி வச்சிருக்கோம்ல, அதுல போட்டு புதைச்சிட்டா? நல்ல யோசனை. புடி புடி. இல்லையா, தள்ளி போட்டவன் நான் மேல போவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் போடாமலே போயிட்டு இருக்கேன். அப்பா, நீங்களா யாரு? நரனே, நாங்கள் யமதூதர்கள். யமதூதர்கள்னா நான் செத்து போயிட்டேனா? ஆமாம், நீ மாட்டி விட்டாய். அடப்பாமி, எனக்கு தெரியாத ஒரு சமாச்சாரம் இல்ல. என்ன? நான் வரும்போது எங்க அம்மாட்ட சொல்லாம வந்துட்டேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவேன். நீ முதலில் வா, அவர்கள் பின்னால் வருவார்கள். அங்க மீட் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். நல்ல ஐடியா. முதல்ல என்ன எங்க தள்ளிட்டு போற? சொர்க்கத்திற்கு. சொர்க்கத்துக்கா? அது புண்ணியம் பண்ணவங்கள சொர்க்கத்துக்கு போவாங்க. நான் எந்த புண்ணியமும் பண்ணலையே. சொர்க்கத்தை காட்டிவிட்டு பிறகு தண்டனை காத்திருக்கிறது. காட்டி மறப்பேன். தள்ளிட்டு போ. போய் தள்ளி விடு. ஓய், ஓய், ஓய். தூதர்கள், நரனே, வா இந்த பக்கம். வந்தோம். இது என்ன இடம்? சொர்க்கவாசல். ஆத்தரிக்க, ஃபேண்டாஸ்டிக். நான் கூட எங்க ஊருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போய் அடிக்கடி சொர்க்கவாசலம் மிதிப்பேன். அது ஒண்ணு இவ்வளவு ஜோரா இல்ல.
நாங்க ஆஃப்டர் ஆல் மனிதர்கள், நீங்க தேவர்கள். படா ஜோரா வச்சிருக்கீங்க. நரனே, இவர்கள் தான் தேவதூதர்கள். தேவ தூதர்கள், தூதர். நீங்க யமதூதர்கள். தூதர். நீங்களும் தூதர்கள் தானே? ஆமா. அப்புறம் என்ன விளக்க மாத்திட்டு பட்டு குஞ்சம் கட்டின மாதிரி? கொஞ்சமாவது வெக்க இருக்கா உங்களுக்கு? இந்த ஊர்ல உங்களை எவ்வளவு கேவலப்படுத்தி வச்சிருக்கான். இத பார், உங்க தலையில மாடு மாதிரி கொம்பு, அவன் தலையில தங்கத்துல கிரீடம். தலையில மட்டுமா, உடம்பு பூரா தங்கம். உங்க உடம்புல வெறும் எலும்பு கூடு. உங்க ஊர்ல கூட பார்ஷியாலிட்டியா? அசிங்கமாக்கிட்டியா? அசிங்கமா. நரனே, வா தேவரே, ஜஸ்ட் a minute. No, நான் போயிட்டு வரேன். நான் சொன்னதை கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணு. பூலோகவாசிகள் நம்மளை விட கொஞ்சம் புத்திசாலியா இருப்பான் போல இருக்க. கொஞ்சம் என்ன, புத்திசாலியே அவங்கதான். ஓம் ரம் 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 விஷ்ணு. நானே, உன் காலம் முடிந்து விட்டது. புறப்படு. காலம் முடிஞ்சதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். நட. எங்க அப்பனே என்ன தொட்டதுல கைய வச்ச கொம்பெல்லாம் எகிரிட்டாங்கல்ல. நான் வரேன். எவனோ உத்தமர்களே, கிங்கரர்களே, என் கரங்களே, இப்போது நீதி விசாரணை ஆரம்பமாக போகிறது. சித்திரகுப்தா, மகாபிரபு, பாவப்பட்டியலை படி. எஸ்.எஃப். விமலா, எஸ்.எஃப். விமலா, எஸ்.எஃப். விமலா. HF என்றால் ஹவுஸ்ஃபுல் விமலா என்று பொருளாகும். மேனா மினுக்கி, ஊரில் பொறுக்கி, நானா விதமான ஆண்களை மயக்கி பல குடும்பங்களை கெடுத்த சிறுக்கி. போதும், இந்த சிறுக்கின் உறுப்புகளை அறுத்து இருப்பு சட்டியிலே போட்டு வறுத்து எடு. யமராஜா, நான் பாவி இல்ல. தயவு செஞ்சு வரலாறு கேளுங்க. நாட்டமெடுத்த வரலாறு. அடுத்த சித்திரகுப்தா. எஸ்.பி. சரளா, எஸ்.பி. சரளா, எஸ்.பி. சரளா. எஸ்பி என்றால் செக்ஸ் பாம், கவர்ச்சி குண்டு. இவள் செய்த பாவம் என்ன? மகாபிரபு, இவள் பரம புண்ணியவதி. பெரிய பெரிய பணக்காரர்கள் செய்த தர்மங்களுக்கெல்லாம் இவள் மனம் திறந்து உதவி செய்திருக்கிறாள். இவளை புண்ணியவதி லிஸ்டிலே சேர்த்துக் கொள்ளலாமா? ஆஹா, இந்த பூலோக புண்ணியவதி நேராக சொர்க்கத்திற்கு போகட்டும். யார் இந்த உத்தமன்? எண்ணெயிலே கலப்படம் செய்தவன். அதனால்தான் எண்ணெயிலே அமுக்கி அமுக்கி எடுக்கும். நல்லா பொறிச்சு எடுக்கும். ஐயா யாரு? கஜக்கோல் பாண்டியன். ஏழை மக்களுக்கு அரசாங்கம் இலவசமாக கொடுத்த துணிகளை எல்லாம் தப்பு தப்பாக அளந்து துணிகளை திருடியவன். அப்ப நிறுத்தாதே. இவர் என்ன தப்பு பண்ணாரு? இடுப்புக்கு கீழே அடிக்கிறீங்க. ஐயையோ, சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது. பல பெண்களிடத்திலே தகாத முறையில் நடந்து கொண்டவன். அப்படியா? அடிக்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாய் நமாஸ் பண்ணணும். விடுங்கோடா. சுல்தான் மரக்காபாய் சலாம் அலைக்கும். அரே சத்தியம் பாய், நம்மூர்கார். நீ எப்படி பாய் இங்கே வந்து? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க எப்படி வந்தீங்க? எந்த டாக்டர் உங்களை இங்க அனுப்பிச்சது? என்ன யாரும் அனுப்புற பாய், நமக்கு நாமே வந்துட்டான். ஒரு ஆர்வத்திலே ஆட்டிக்குட்டி வட்டினா. ஆட்டிக்குட்டியா? ஆட்டிக்குட்டி. ஆட்டுக்குட்டியா? கட்டி கைப்பிடி கழண்டு பாய் கழுத்துல விழுந்துட்டான். பாய் மவுத் ஆயிட்டான். இந்த முரட்டை ஆடுங்க இங்க ஈட்டுக்கிட்டு வந்துருச்சு பாய். பாய், நம்ம மூணாரிலே மூணாறு. அவன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். பாய் குஷியா முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். யார் அது? மூணாறு? என் ஃப்ரெண்டு பாய். 3-6 3-6 மூணாறு 9. हाय अपन जाते जरा होले होले भैयाजी कोई तो न लेगा जरा धीरे धीरे जरा होले होले भैयाजी कोई तो न लेगा सी भाई இங்க வா. என்ன இங்க கூட வந்து ஈ ஓட்ற? இதாரு தல தலன்னு ஆட்டமா போடுறீங்க. இங்க உங்களுக்கு எப்படி கொடுப்பான் தெரியுமா? என்ன பெருசா கொடுத்துட போறான். கொடுக்கட்டுமே. பயம் இல்லையா? இவங்களுக்கு நாட்டுக்கு பயம். நாங்க தான் கையில விஷயம் வச்சிருக்கிறோமே. என்னது? அதான் பெக்கட்டமே வேணுமா?
ஓபன் பண்ணாத பாக்கெட் வச்சிருக்கேன். பெத்துட்டு நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? வரும்போது கொண்டு வந்துட்டேன்ப்பா. இங்கதான் கஸ்டம்ஸும் கிடையாது, எங்களுக்கு கஷ்டமும் கிடையாது. வாசல்ல தான் இந்த பகோடா என்ன நிறுத்தினா, அவன் போய் ஊத்திட்டான். ஆமா, உன்னை நான் ஊர்ல பார்த்ததே இல்லையே, உன்னை பார்த்திருந்தா ஐயோ என்ன நம்ம தாயா அத்தை. சத்தியம் தம்பி, நீ செத்து 10 வருஷமாச்சு, இன்னும் இங்கேயா இருக்கிற? அதை ஏன் கேக்குற தம்பி? இங்க என்ன பர்மனன்ட் பாவி ஆக்கிட்டாருங்க. நானும் கடத்தா கொடுத்து ஓடிதான் பாக்குறேன். கட்டி பிடிச்சு இழுத்துட்டு வரானுங்க பாவி பசங்க. யார பத்திர கவிக்கிற கை விடா, வாய் வெத்தலை பாக்கு போட்டு ஜாக்கிரதை. அப்படி சொல்ற ராசா. என்ன இப்படி மிரட்டுகிறான் இந்த பாவி? அங்க எமனையே அசத்திட்டான். யமலோகத்துல விசாரணையை நிறுத்திட்டாங்க. என்ன தெரியும்? வாங்கடா விளக்கமாறுகளா. புள்ள சின்ன வயசுல இருந்தே பரட்சிக்காரன்டா. ஏண்டா கண்ணு சத்தியம், என் மகன் சுந்தரம் காண போனதுக்கு அப்புறம் நான் வச்சிருந்த நகைக்கு ஆசைப்பட்டு எனக்கு கொலை பண்ணானே அந்த பாவி தாண்டவன் புள்ள. அவனை 4 போட்டு நீங்க வரும்போது கூட்டிக்கிட்டு வந்திருக்க கூடாது. அவனை யாரு கூட்டிட்டு வர வேண்டாம், டைரக்டா அவன் இங்கதான் வருவான். இப்பதான் யமதர்மனுக்கே ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். எப்படியாவது கோல்மால் பண்ணி இந்த பசங்களை எல்லாம் ஒரே அமுத்திட்டேன்னா நான் பூலோகத்துக்கு கட்டிட்டு போயிடுவேன். கைதங்க, ஏன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? வேலை செய்யணும், அப்புறம் யார் தான் வேலை செய்யறது? இவன் யாரு? மேஸ்திரி. நீங்க எல்லாம் இங்க ரொம்ப நாளா வேலை செய்யறீங்களா? கல்புகோரி காலமாக வேலை செய்கிறோம். அடே அப்பா, அப்படின்னா உங்களுக்கு ஓய்வே கிடையாதா? எங்களுக்கு சாவு கூட கிடையாது. ஆண்டவா, இது என்ன பேண்டட் லேபர்? அப்படின்னா 8 hour டியூட்டி, ஓவர் டைம், வீக்லி லீவ் எதுவுமே இல்லையா? அவங்களுடைய பட்டியல சித்திரகுப்த பக்கமா எழுதுறாரு. அவங்களை எக்கச்சக்கமா வந்துட்டு தான் இருக்கானுங்க. பிடிக்கிறது தண்டனை கொடுக்கிறது, பிடிக்கிறது தண்டனை கொடுக்கிறது. பிடிச்சுக்கிட்டே இருங்க, நீங்க உருப்பட மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒத்துமை உண்டா? கோரிக்கை உண்டா? யூனியன் உண்டா? வேலை நிறுத்தம் உண்டா? வேலையை நிறுத்தினால் எவன் கேட்பாரே? எவன் கேட்பான்னு? ஐயா, எங்களை தான் பிடிச்சிட்டு வரீங்க. நாங்க பாவிகள், நரகலோகத்துக்கு வர்றோம். நீங்க வாழ்க்கை பூரா இங்கே இருக்கீங்களே, அப்படின்னா நீங்க எல்லாம் பர்மனன்ட் பாவிங்களா? ஆதி போகும்போது மட்டும் அமீனா மாதிரி வந்துருவானுங்க. ஏண்டா அண்ணன் கேட்கிறாரு, இப்ப பதில் சொல்லுங்களேன்டா. சிவன் காலத்துல இருந்து அந்த சட்டம், சிவனையே கேள்வி கேட்ட நக்கீர பரம்பரை இது. எதிர்த்தா பேசுகிறாய் நரமாமிச பிண்டனே, அது வீர கோர பிரசண்ட களம்பறையாவும் வெற்றி கண்ட பராக்கிரம விக்ரம துண்ட அண்டம் நடுக்க வைக்கும் கதாயுதம் கொண்ட எவன்டா? பூலோக வியாதி இருமலை எங்கள் யமதர்ம ராஜனுக்கும் பரப்பி விட்டாய் மானுடா. சீவனா, வெண்டிலேஷன்ல இல்லாம கட்டணம் கட்டிருக்கீங்க. நீ வேற சொத்து வியாதி பக்கத்துல உட்கார்ந்துருக்க. அவருக்கு இருமல் வராம என்ன பண்ணும்? வேறதான் யமன் இது என்ன வில்லை? தொல்லை தீர்க்கு வில்லை, விக்ஸ் மாத்தீரை. மாத்தீரை அது அச்சதை இல்லையா தலையில போட்டுக்கிறதுக்கு? விக்ஸ் மாத்திர வாயில போட்டுக்க. How is your condition? No irritation, but What? I need rest. Correct. உங்க இருமலுக்கு காரணமே வண்டா முண்டா குண்டான்னு புரியாத பாஷையில பேசுனீங்க. அதான் நிறுத்து. இது எங்கள் தேவ பாஷை. மண்ணான் கட்டி புரியாம என்ன தேவ பாஷை வேண்டி இருக்கு? அழகா தமிழ்ல பேச வேண்டியதானே. நான் இப்ப மிக்ஸ் கொடுக்கறேன்னா உங்க யமதர்ம விக்கி விக்கி செத்து போயிருப்பாரு. நன்று சொன்னாய் மானுடா. எனக்கு ஒன்று கொடு. கைய நீட்டுவேன் நினைச்சேன். எந்த சீட்ல உட்கார்ந்து இருக்க? மந்திரி. போதும் சிரிப்பு. நீ செய்த உதவி இருக்கட்டும். இதென்ன ஆர்ப்பாட்டம்? ஆர்ப்பாட்டம் அல்ல, மக்களின் குரல். சங்கம் கேட்ட கிண்ணறர்களின் போராட்டம். பாவம் செய்த ஜனங்களை தான் நரகத்தில் தள்ளுறீங்க. பாவம் இந்த அப்பாவி கொண்டு நாட்டு ஜனங்களுக்கு ஏற்று அக்கிரமம் பண்றீங்க. அதை எடுத்து சொல்லத்தான் இந்த கண்டனம். கண்டனமா? என்னிடமா? அண்டம் நடுக்க வைக்கும் கதாயுதம் கொண்ட யமன். பிரதர்,
இப்படி சத்தம் போட்டு போட்டு என் பிரஷரை வரவழைச்சுக்கிறீங்க? சத்தியத்தை நான் சொல்றேன் கேளுங்க. சத்தியத்தை பத்தி என்னமே விளக்கமா? யமன்டா. ஐயா, நான் சொல்றதை கேளுங்க. எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதை யார் சொன்னா? நான் சொல்லவில்லை. சொல்ல மாட்டீங்களே பிரதர். காலங்காலமா உங்க கட்டளைக்கு கட்டுப்பட்டு இவ்வளவு பேர் உழைக்கிறாங்களா இல்லையா? அது கடமை. இந்த மாதிரி கிழவங்கள்லாம் சீட்ல உட்காந்துக்கிட்டு கிண்ணாரம் போடுறாங்களா? அது பதவி. அப்படின்னா உழைக்கிறதுக்கு சில பேரு, உல்லாசமா இருக்கிறதுக்கு சில பேரா? Don't you think, brother யமன், உங்க ஆட்சியில அக்கிரமம் நடக்குதா இல்லையா? நான் யமன்டா. ஆமாண்டா. நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேட்கணும். ஒரு மனுஷன் பிரின்ஸா இருந்தாலும் சரி, பாப்பரா இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, சின்ன மனுஷனா இருந்தாலும் சரி, யமனுடைய கண்களுக்கு எல்லாம் ஒண்ணுதானே? You are correct. அப்படி இருக்கும்போது உங்க சொந்த பீப்புள் கிட்ட ஏன் இந்த பார்ஷியாலிட்டி? No partiality. யமன் தர்மத்தை காக்க வேண்டும், கிங்கரர்கள் அதற்காக பாடுபட வேண்டும். அதுதான் நீதி சாஸ்திரம். என்ன பெரிய நீதி? என்ன? டேக் யுவர் பொசிஷன். உங்களை மாதிரியே ஒரு தேவன் தானே இந்த இந்திரப்பைய மறுக்கவில்லை. அப்புறம் என்ன அவனுக்கு விட்டு குட்டிகளோட கேப்பற வேண்டி இருக்கு? நீங்க இந்த தடி பசங்களை சுத்தி வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்துக்கிட்டு ஆயுசு பூரா ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கீங்களே பாவம். உங்களுக்கு ஒரு ரெக்ரியேஷன் வேணாம்? அட்லீஸ்ட் ஒரு நைட் கிளப்புக்காவது போக வேணாம்? அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் ஆகுது நீங்க பார்க்க வேண்டாம்? நேரமே, எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்லனேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த உலகத்துல நான் பார்த்த வரைக்கும் நீங்க ஒருத்தர் தான் கடுமையான உழைப்பாள். ஆனா இந்த வருணன் எடுத்துக்கங்க. மழை ஒழுங்கா பெய்யணுமா இல்லையா? அட மழை பெய்யும் போது ராமநாதபுரம் பக்கம் பெய்யக்கூடாது. பெய்யக்கூடாது இடத்தா பெய்யறான், வெள்ளத்தை உண்டாக்கிறான், திடீர்னு போயிடுறான். இந்த வாயு எடுத்துக்கங்க. சீசனல் காட். நமக்கு என்ன பிரயோஜனம்? எப்பவோ வந்து காத்த புஷ்ன்னு விடுறான். மக்களுக்கு தேவையா இருக்கும் போது விடுறதில்ல. மக்கள் தான் விட்டுக்கணும் போல இருக்கு. இந்த அக்னி இருக்கக்கூடாத இடத்துல எல்லாம் இருக்கு ஐயா. ஐயா பீடியில இருக்க ஐயா. அவன் பாட்டு ஏழைக்கு குடிசைக்குள்ள பூந்து நெருப்பு வைக்கிறான், ஓடிடுறான். இந்த குபேரன் இருக்கிறான, குபேரன் அவன் என்ன தெரியுமா செய்யறானா? இவங்களுக்கெல்லாம் வட்டிக்கு கடன் கொடுக்கறானா, பிளாக் மணி வர வச்சிருக்கிறானா. ஒவ்வொரு தேவதையும் ரிஷபத்து மேல போகுது, வெள்ள ஆனை மேல போகுது, அன்ன பட்சி மேல போகுது. நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு கொடுத்த வாகனமாவது ஒழுங்கா கொடுத்திருக்கான? தொத்த எருமை. பாத்தீங்களா, சவுண்டே சரியில்லை. நீங்க ஒருத்தர் தான் சார் உழைப்பாளி. 24 hours வாழ்க்கை பூரா ஏன் உழையோ உழைந்து உழைக்கிறீங்க? இந்த என்னை குழப்பாதே. யமனே உனக்கு விளக்குகிறேன். பிரம்மன் எனக்கு கொடுத்த பதவி இது. அதுலதான் இருக்கு பாயிண்டே. எங்க தலைவிதி அடிக்கடி மாத்தி எழுதுற மாதிரி தட் பிளடி பிரம்மன் உங்களை ஏமாத்தி இருக்கான். பிரம்மனை பற்றி பேசாதே. சதுர்முகன் சிறந்தவர், உயர்ந்தவர், என்னை புரிந்தவர். பாத்தீங்களா, பக்கத்துல இருந்த புலி வெட்டுறா, அடுத்தவனுக்கு கொடி தூக்குறான். அடுத்தாப்புல உங்க யமன் போஸ்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பான் போல இருக்கு. இருந்தாலும் நரன் தேவர்களை பற்றி சொன்ன பாயிண்ட் எனக்கு மிகவும் பிடித்தது. வயசான அரசியல்வாதிகளுக்கு எப்பவும் பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஆசை. அது உங்க ஊர்ல மட்டும் இல்ல, எங்க ஊர்லயும் உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்களும் கிங்கரர்களும் இவ்வளவு நாள் பாடுபடுறீங்க, தேவர்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கறாங்களா? ஆகையினால் மை டியர் காம்ரேட், யமலோகத்தை பூட்டுங்க, பூலோகத்துக்கு வாங்க. அப்பதான் உங்களுக்கு விபரம் புரியும். டேக் லாங் ஹாலிடே அண்ட் கம் டு பூலோகம். ஐசே, நான் உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன். 2 பேரும் சேர்ந்தே போகலாம். நரனே, நிலைமை தெரிய வைத்தாய், கொடுமை உணர வைத்தாய், என்னை புரிய வைத்தாய், நிமிர வைத்தாய். வாழ்க சொல்லுங்களா, யம தர்மராஜன் யமன். அதாவது ஆட் அவுட் ஆயிடுச்சே, நான் ஏன் இங்க இருக்கணும்? ஆமா, நீ எதற்காக இங்க இருக்க வேண்டும்? ஷாலை கோ டு பூலோகம். ஓ, ஆனால் ஒன்று, தாங்கள் கூப்பிடும் போது திருப்பி வந்து விட வேண்டும். ஷூர். மிஸ்டர் குப்தா, இதோ என்னுடைய விசிட்டிங் கார்டு. இழுத்து மூடலா கேட்டு வாசப்படியே. பூட்டை போர்கை.